என்றும் உயர்தரத்திலான தயாரிப்புகளை அறிமுகம் செய்து வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை வென்ற ஸ்விஸ்டெக்கிடமிருந்து உங்களுக்காக அறிமுகம் செய்யப்படும் மற்றொரு தயாரிப்பாக SW101 குறிப்பிட முடியும். ஸ்விஸ்டெக் SW101 என்பது 3 பிரிவுகளை கொண்ட விசேட எபாக்சி கிரவுட் தயாரிப்பாகும். ஹார்ட்னர், ரெசின், ஃபில்லர் பவுடர் போன்றன அந்த பிரிவுகளாகும். 3 பிரிவுகளையும் உரிய விகிதாசாரத்தில் வழங்குகின்றது. ஹார்ட்னர் ஒரு போத்தல், ரிசின் ஒரு போத்தல், ஃபில்லர் பவுடர் ஒரு பேக் ஒன்றை கலந்து கொள்ளும் போது 2.5 கிலோகிராம் கிரவுட் கலவை கிடைக்கும். ஏதேனும் காரணத்தினால் உரிய விகிதாசாரத்தில் கலக்கப்படாவிடின் இது முறையாக இறுக்கமடைவதை தவிர்க்கும். ஸ்விஸ்டெக் SW101 பொதியுடன் ஹார்ட்னர் போத்தல் 2, ரிசின் போத்தல் 2, ஃபில்லர் பவுடர் பை 2 உங்களுக்கு கிடைப்பதுடன் ஸ்விஸ்டெக் SW101 பொதியினுள் 5 கிலோகிராம் கிரவுட் கலவை தயாரித்துக் கொள்வதற்கு அவசியமான மூலப்பொருட்கள் அடங்கியிருக்கும். ஸ்விஸ்டெக் SW101 பயன்படுத்துவதற்காக நிலத்தை தயார்படுத்திக் கொள்வது. ஸ்விஸ்டெக் SW101 பூசுவதற்கு முன்னர் டைல் நிலத்தை நன்கு தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். தூசு அகற்றுவதற்கு வேக்யூம் இயந்திரம் ஒன்றை பயன்படுத்துவது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். அத்துடன் ஸ்விஸ்டெக் SW101 பூசுவதற்கு முன்பு டைல் நிலத்தை நன்கு உலர்த்திக் கொள்வது முக்கியமானதாகும். இது சீமெந்து சார் கிரவுட் இல்லை என்பதால் நிலம் ஈரப்பதனுடன் காணப்படுவது SW101 எபாக்சி கிரவுட் கலவை சேர்மானத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவதுடன் முறையாக பொருந்துவதையும் தவிர்க்கும். ஸ்விஸ்டெக் SW101 கலந்து கொள்வது. ஹார்ட்னர் ஒரு போத்தல், ரிசின் ஒரு போத்தல் ஆகியவற்றை தூய்மையான பாத்திரம் ஒன்றில் இட்டு மிக்சர் ஒன்றினால் மெதுவாக கலந்து கொள்ளவும். அதிக வேகத்தில் கலந்து கொள்ளும் போது வாயு குமிழ்கள் தோன்றுவதுடன் முடிவு தோற்றத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதனால் வாயு குமிழ்கள் ஏற்படாத வகையில் கலந்து கொள்ள வேண்டும். அதன் பின்னர் ஃபில்லர் பவுடர் ஒன்றை சேர்த்து ஒரே விதமான வர்ணம் கிடைக்கும் வரை நன்கு கலந்து கொள்ளவும். இவ்வாறு கலந்து கொள்ளும் கலவையை 1 மணி நேரத்தினுள் பூசி துப்புரவாக்கி பூர்த்தி செய்து கொள்வது சிறந்ததாகும். பூசுவது. முறையாக தயாரித்துக் கொண்ட டைல் மேற்பரப்பின் மீது ஸ்விஸ்டெக் SW101 பூசலாம். பூசும்போது கிரவுட் ஃப்ளோட் ஒன்றை அல்லது ஸ்கிரேப்பர் ஒன்றை பயன்படுத்தலாம். ஸ்விஸ்டெக் SW101 பூசுகையில் கிரவுட் ஆதார பகுதியை நோக்கி கிரவுட் பூச வேண்டும். இவ்வாறு கிரவுட் குஸ்தூருக்கு நன்கு ஸ்விஸ்டெக் SW101 உட்புகும் வகையில் பூசவும். டைல் மீது எஞ்சும் ஸ்விஸ்டெக் SW101 இவ்வாறு கிரவுட் ஃப்ளோட்டினால் அல்லது ஸ்கிரேப்பரினால் எடுத்து மீண்டும் பூசுவதற்கு பயன்படுத்தலாம். இவ்வாறு பூசிய பின்னர் ஸ்விஸ்டெக் SW101 முறையாக இறுக்கமடைவதற்கு 15 நிமிடங்கள் வரை விடவும். துப்புரவாக்கிக் கொள்வது. கலந்து கொண்டதிலிருந்து 1 மணி நேரத்தினுள் இந்த SW101 கிரவுட்டை பூசி துப்புரவாக்கிக் கொள்வது சிறந்தது. ஏனெனில் கிரவுட் இறுகிய பின்னர் அதனை அகற்றுவது கடினமான காரியமாக அமைந்திருக்கும் என்பதாலாகும். துப்புரவாக்கிக் கொள்வதற்கு ஸ்பொஞ்ச் துண்டொன்றை எடுத்து இவ்வாறு நீரினுள் அழுத்தி நன்கு பிழிந்து நீரை அகற்றிக் கொள்ளவும். அதன் பின்னர் இதுபோன்று டைல் மீது காணப்படும் கிரவுட் அகற்றலை மேற்கொள்ளலாம். இவ்வாறு 1-2 தடவைகள் செய்வதனூடாக டைல் மீது படிந்திருக்கும் கிரவுட் படிமத்தை அகற்றிக் கொள்ளலாம். தேவைப்பட்டால் 3வது தடவையும் மேற்கொள்ளலாம். இவ்வாறு செய்கையில் ஸ்பொஞ்ச் துண்டின் ஒரு பக்கத்தை பயன்படுத்தவும். இறுதியாக ஸ்பொஞ்ச் துண்டின் தூய பகுதியை எடுத்து அதனை நீரில் அழுத்தி பிழிந்து நீரை அகற்றி டைல் மீது துடைத்துக் கொள்வதனூடாக சிறந்த முடிவு தோற்றத்தை பெறலாம். பின்னர் 1 நாள் வரை நன்கு இறுக விடவும். அல்லது கியூர் ஆவதற்கு மொப் ஒன்றினால் அல்லது தூய துணியினால் துப்புரவாக்கிக் கொள்ளலாம். தேவையெனில் டேப் ஒட்டி கிரவுட் செய்யலாம். அதன் போது டைல் மேற்பரப்பில் கிரவுட் படாது என்பதுடன் துப்புரவாக்குவதற்கு செல்லும் நேரத்தை மீதப்படுத்திக் கொள்ளலாம்.
கிரவுட் பூசி சுமார் 30 நிமிடங்களின் பின்னர் இவ்வாறு டேப்பை அகற்றிக் கொள்வது போதுமானதாகும். SW101 பூசுகையில் செய்யக்கூடாதவை: 1. முறையாக டைல் மேற்பரப்பில் பறந்து காணப்படும் கிரவுட்டை அகற்றாமை. இதனால் SW101 விரயமாகும். 2. ஸ்பாஞ்சிலிருந்து முறையாக நீரை அகற்றாமல் பயன்படுத்துவது. இவ்வாறு நீருடன் தூய்மையாக்கலை மேற்கொண்டால் நீர் SW101 கலவையின் சேர்மானத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவதுடன் முறையாக ஒட்டிப்பிடிப்பதையும் தவிர்க்கும். 3. ஸ்பாஞ்ச் ஒன்றினால் துடைப்பதை மெதுவாக மேற்கொள்ள வேண்டும் என்பதுடன் அதிக பலத்தை பிரயோகித்து துடைப்பதை தவிர்க்க வேண்டும். 4. நன்கு பொருந்தும் வரை ஆக குறைந்தது 24 மணி நேரம் கடக்கும் வரை கிரவுட் செய்த தரையின் மீது நடப்பது அனுமதிக்கப்படாது. SW101 100% நீர்க்கசிவு தடுப்பான் மற்றும் 100% கரைகளற்றது. வர்ணம் மாற்றமடைவது நிகழாது என்பதுடன் பாசி படிவதும் ஏற்படாது. அதிக வெப்பநிலை கொண்ட பகுதிகளுக்கு தாக்குப்பிடிக்கும் திறன் கொண்டது. SW101 அபாயகரமான ரசாயன பொருட்களை கொண்டிருப்பதில்லை என்பதுடன் ரசாயன பொருட்களுக்கு சிறந்த எதிர்த்தாக்கத்தையும் வெளிப்படுத்தும். பூசும்போது மற்றும் உலரவிடும் போது சுவாசத்திற்கு கடினமான துர்மணம் எதுவும் வெளிப்படாது. SW101 தயாரிக்கையில் தரத்தில் உயர்ந்த மூலப்பொருட்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. SW101 உங்களுக்கு அவசியமான வர்ணங்களில் பெற்றுக்கொள்ளலாம். உங்களின் குளியலறை, நீச்சல் தடாகம், காற்றோட்டமான அறை, மொட்டை மாடி, ஸ்பிளாஷ்பேக் பகுதிகளுக்கு, ஆய்வுக்கூடங்கள் மற்றும் வைத்தியசாலை போன்ற அடிக்கடி நடமாட்டம் நிறைந்த பகுதிகளுக்கு, இல்லத்தின் உள்ளக மற்றும் வெளியக பகுதிகளுக்கு SW101 பயன்படுத்துவதனூடாக மிகவும் கவர்ச்சிகரமான மற்றும் உயர் முடிவு தோற்றத்தை பெற்றுக்கொள்ள முடியும்.